கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 6 வசனம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மேன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீடிய சாந்த குணம் இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? எப்பொழுதுமே அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு நீடிய பொறுமையோடு யோசித்து எதை செய்தாலும் கோபப்படாமல் பொறுமையோடு நாம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கோபத்தினாலே, முற்கோபத்தினாலே மதியீனமான காரியங்களை செய்து கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீடிய பொறுமையோடு யோசித்து ஞானத்தோடு விவேகத்தோடு நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் எல்லா காரியத்திலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உயர்வுகளை பெற்றுக்கொள்ள நீடிய பொறுமை நமக்கு அவசியம். நீடிய சாந்தத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்பாமல் துன்மார்க்கமான காரியங்களிலே தொடர்ந்து ஈடுபடும் போது, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது, அக்கிரமங்களை செய்யும் போது, துணிகரமாக வாழும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த குடும்பத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பார்கள். எப்பொழுதுமே வறுமையோடு, தரித்திர நிலைமையோடு, கண்ணீரோடு வாழ்வார்கள். குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்கும். பிரியமானவர்களே, துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும் போது, துன்மார்க்கமாய் வாழும் போது ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் இருக்கிறதா? துன்மார்க்கமான காரியங்கள் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்கிறதா? வேத வார்த்தையை விட்டு விலகும் போது நம் துன்மார்க்கராகி விடுகிறோம். எப்பொழுதெல்லாம் வசனத்தை விட்டு விலகுறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதத்துக்கு தடையாகிவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் சாந்த குணத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல நான் பார்க்கிறோம், என்னாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்திலே, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மோசே பூமியில் உள்ள எல்லா மனிதரை பார்க்கிலும் அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்கிறார். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை காணப்படுகிறதா? சாந்த குணம் காணப்படுகிறதா? நமக்குள்ளே கர்த்தருடைய சுபாவங்கள் காணப்படுகிறதா? ஆவிக்குரிய கனிகள் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்றால், முகமுகமாக அவரோடு நாம் பேச வேண்டும் என்றால், நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற உண்மை காணப்பட வேண்டும். சாந்த குணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 37 சங்கீதம் 11 வசனத்திலே, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு சாந்த குணம் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் இருக்கும் போது குடும்பத்திலே மிகுந்த சமாதானம் இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருப்போம் என்றால் நம் சண்டையை அமர்த்துகிறவர்களா இருப்போம். குடும்பத்துல எந்த ஒரு காரியத்திலையுமே நம் சண்டை போடாதபடிக்கு நாம் சண்டையை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழ்கிற பிள்ளைகளா இருப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே முற்கோபத்தினாலே புத்தீனமான காரியங்களை செய்து குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் சண்டையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமை அவசியம், நீடிய சாந்தம் அவசியம். நம் நீடிய சாந்தத்தோடு இருக்கும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்று நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை, நீடிய சாந்தம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே அன்பின் கனி இருந்தால் மாத்திரமே நீடிய சாந்தம் நமக்குள்ளே இருக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவரை போல அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சகலத்தையும் சகிக்கிறவர்களாய், பொறுத்து கொள்கிறவர்களாய், தீமையை சகிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே அன்பு இருக்கிறதா? நீடிய சாந்தம் இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? யார் எதை சொன்னாலும், நம்மை தவறாக பேசினாலும், நம்மை துன்பப்படுத்தினாலும் நமக்குள்ளே பொறுமை என்கிற ஒரு சுபாவம் காணப்படுகிறதா? சாந்தம் காணப்படுகிறதா? அல்லது பதிலுக்கு பதில் பேசி மற்றவர்களிடம் சண்டை போட்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் சகலத்தையும் சகித்துக் கொள்வார்கள், தீமையை சகித்துக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய மாட்டார்கள். அவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் துன்பப்படுத்தினாலும் நாம் பொறுமையோடு தீமையை விட்டு விலகிவிட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? மற்றவர்களுக்கு விரோதமாக தவறான வார்த்தைகளை பேசுகிறோமா? மற்றவர்களை காயப்படுத்துகிறோமா? அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி பதிலுக்கு நாம் என்ன செய்கிறோம்? தீமை செய்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். துன்மார்க்கரை வாழும் போது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உயர்வுகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் என்று வேதம் சொல்கிறது. முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். பிரியமானவர்களே, சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நம்முடைய வாழ்க்கையிலே நம் சாந்தம் உள்ளவர்களா இருப்போம் என்றால் நம் புத்திமானா இருக்கிறோம். ஆனால் முற்கோபியோ, கோபப்படுகிற ஜனங்களோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறார்களாம். நமக்குள்ளே கோபம் வரக்கூடாது. கோபத்தினாலே புத்தீனமான காரியங்களை செய்யும் போது அங்கே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம், நன்மைகளை இழந்து போகிறோம், தேவனுடைய கிருபைகளை இழந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சாந்த குணமுள்ளவர்களாய் ஞானத்தோடு விவேகத்தோடு புத்திமானாய் நடந்து கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் சாந்த குணமுள்ளவர்களாய் நீடிய பொறுமையோடு இருப்போம் என்றால் நம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருப்போம். சாந்த குணத்தை தரித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்வோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவசரப்பட்டு கோபத்தோடு தவறான முடிவை நாம் எடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமை அவசியம், நீடிய சாந்தம் அவசியம். தீமை சகித்துக் கொள்கிற ஒரு பழக்கம் வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பெண்களாகி நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். பிரியமானவர்களே, சாந்த குணம் ஒரு நாளும் அழிந்து போகாது. நம்ம இந்த உலகத்துக்குரிய அலங்காரத்தை செய்யும் போது அது சில மணி நேரங்களிலே அழிந்து போய்விடும். ஆனால் சாந்தமுள்ள ஒரு அலங்கரிப்பு ஒரு நாளும் அழியாது. அழியாத அலங்கரிப்பு என்று வேதம் சொல்கிறது.
இருதயத்திலே மறைந்திருக்கிற இந்த குணம், அமைதலும் உள்ள ஒரு ஆவி, இது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பெண்களாகிய நாம் எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே சாந்தம் இருக்கிறதா? சாந்த குணம் இருக்கிறதா? அமைதலும் உள்ள ஒரு ஆவி இருக்கிறதா? நம்முடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் அலங்காரம் செய்கிறோம், உலகத்துக்குரிய காரியங்களிலே எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். ஆனால் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமுள்ள ஒரு ஆவி, அமைதலா இருக்கிற ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்கிறதா? இந்த அலங்காரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இது தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றது. ஹல்லேலூயா. ஒருவேளை விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளலாம், விலையேறப்பெற்ற ஆபரணங்களை போட்டுக் கொள்ளலாம். ஆனால் அது எல்லாமே புறமான அலங்கரிப்பு. உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கிறான்? நமக்குள்ளே சாந்தம் இருக்கிறதா? அமைதலுமுள்ள ஒரு ஆவி இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம் எப்படி இருக்கிறது? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். மனிதனோ முகத்தை பார்க்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெண்களாகிய நாம் எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் காணப்படுகிறதா? கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது? அழியாத அலங்காரம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அல்லது புறமான அலங்கரிப்பு நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு பொறுமை இல்லை என்றால், சாந்த குணம் இல்லை என்றால், தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தீமை செய்கிறவர்களாய், கோபத்திலே பலவீனான வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருக்கலாம். தேவ சமூகத்திலே நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படும். ஆனால் துன்மார்க்கரை கர்த்தரால் உயர்த்த முடியாது. ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பும் போது, மனம் மாறும் போது, தேவ சமூகத்திலே வந்து தாழ்த்தும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உயர்வுகளை பெற்றுக்கொள்ள, நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு தீமையை சகிக்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஏற்ற நேரத்திலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை தேற்றினீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே துதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே துதிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துல உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. வேலை செய்வதற்கு ஏற்ற நல்ல பலனை சத்தத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு, கண்ணீரோடு, தரித்திர நிலைமையோடு, வறுமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வைங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரிபாக்காரா ஷாக்காரா கதூரி கரதரபலா ரிபாலா ஹதரா ஷஹரா தரபா ரஷபலா கரிதினி மக்கரபா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கபுர சந்த ரதன ஹதரபலா
என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் மணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் மணி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஏற்ற வேலையில உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோட பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரிபா ராகாபா ருஷாதா ராகாபா ரிபா கே ரேஷே கே லேதேனே மாக்கரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. யாரெல்லாம் தூக்கம் வராதபடிக்கு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் இன்பமான நித்திரை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்படியே நன்மையினால் பிள்ளைகளை நிரப்புங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, எப்பொழுது இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமோ என்று சொல்லி புலம்புகிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை சந்திங்கப்பா. என் தேவன் சுகமாக்குகிறவர், விடுதலையாக்குகிறவர். உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குங்கப்பா. உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே சாந்த குணத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை உயர்த்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு பிரியமான வழியில நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.